நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஆகவே ரொம்ப கேடுகட்டத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக நிறுத்திக்கோங்க. ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. உதயகுமாருக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கே விட்டு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டோம். வெளியில் வர்றவங்களை அரவணைச்சி அங்கே இருக்க அமைச்சர்களாகட்டும், முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் புசியானந்த் ஒருத்தரையும் வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லி அரவணைச்சி அவரை தமிழக முதல்வர் கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட அழைத்து போய் என்னையும் சேர்த்தி இப்படி அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள். யாரோ கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கல வெளியில் வராங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நிலை ஏடிஎம்கேல ஏற்பட்டு நேற்று கூட இங்கே யாரோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சார், நல்ல சகோதரர் அவர் செங்கை ராமச்சந்திரன் நேற்று போனாங்கன்னு நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தரும் இருக்க போகிறதில்ல சார். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். 25 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரித்து 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேர் இன்றைக்கி சொல்கிறேன், பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, நீங்கள் அந்த வேடிக்கையை தான் பார்க்க போகிறீங்க. ஆகவே யாரும் எதிர்ப்பாக இல்லை. 25 பேருமே எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கேயே வந்து விடுவார்கள். ஆக உங்கள் பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு முக்கியமான வேண்டுகோள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இதை கையில் எடுத்தேன். வெளியே போனவங்க எல்லாத்தையுமே பொள்ளாச்சி ஜெயராமன் அவரு ஆதாரங்களோட கடுமையாக தாக்குறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லை, பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுறது சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் கையிலே எடுத்தேன், நீங்கள் நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால தான் சிரித்தேன். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார் புறப்படுது பிஹெச்சியிலேருந்து. உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓவர்லோடு 6 பேர், 4 பொண்ணுங்க 2 பசங்க. அந்த கார் பெருமாநல்லூர் போகுது. அந்த டோல்கிட்ட போய் கார் ஆக்சிடெண்ட் ஆனதாக சொல்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆன பின்னாடி அதை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சன்னு பிரவீன், அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றார். இந்த காலேஜ் பசங்க 4 பொண்ணுங்க சார். தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க பொண்ணாக நீங்கள் யாராவது எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பொண்ணு வீரசுரேகான்னு ஸ்பாட்டில் அவுட்டு, சைடில் அந்த டோரில் தொங்குது. அந்த பக்கம் உட்காந்த பொண்ணு இந்த பக்கம் தொங்குது. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்பாட்லேருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறார். அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பசங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவர் நான் பார்த்ததே இல்லை பிரவீனை. நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சினிமா கதை மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா. பாவம் அந்த பொண்ணு தொங்குது. அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறாது. தொங்குது. இவர் புறப்பட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து 2 டேஸ் கழித்து அந்த ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறார். அப்பா வந்து டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு, துணை சபாநாயகர். ஸ்டேஷன் பெயிலே வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்றான். இல்லை பார்த்தீங்கன்னா கொடுமை. இந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் இருக்கும், பொள்ளாச்சின்னு இருக்காது இந்த டாக்குமெண்ட்டில். அந்த பையன் பேர் இருக்கும் பிரவீன், ஜேன் இருக்கு, பீன் இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அதுக்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இவர் ஜாமீனில் வந்துடுறார். அந்த பசங்களுக்கு பெரிய காயம் மற்ற பசங்களுக்கு கிடையாது. அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ஹாஸ்பிட்டல் வரும். ஆனால் இங்கே கொண்டு வந்து தான் சேர்த்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பிஹெச்சி, அது கேஜியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்தி அது காலையில் எழுச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப லெஃப்ட் சைடுங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து ஒத்துக்கலை கவர்மெண்ட் தரப்பு. அது வந்து ஹாஸ்டைல் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அவரை பூரா காப்பாற்றப்பட்டார். அந்த விட்னஸ் சொன்ன கலர் தப்பு, அந்த கார் நிறம் தப்பு. அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அது இதில் எல்லாத்தையும் எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் போட்டோன்னே ஹைகோர்ட் ரொம்ப நீட்டாக ஆர்டரை கொடுத்து ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். இது கொலை, இது விபத்து இல்லை, கொலை. ஏன்னா தப்பிச்சு ஓடினார், 4 பேருக்கும் அடி இல்லை, அடிப்பட்ட எதிரில் வந்த கார் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த காரை காணோம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது.
அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி திருமூர்த்தி லாயர் ஆர்கியூ பண்ணார். இப்போ பெருமாநல்லூரில் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை தான் நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் மண்டே டியூஸ்டே நான் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது ஸ்டே இருக்குது. 1 வருஷம் இங்கே கொடுத்த தண்டனையை அந்த நீதிமன்றம் ஸ்டே பண்ணியிருக்கு. அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போது போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யார்? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு கொலை கேஸுன்னு மாட்டிகிட்டு இருக்கவன் பேரில் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேறு ஏதோ மாவட்ட பாசறை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்பிடுறதுக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது கேட்டேன், நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். ஜெயராமன் இது ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிறது. ஜெயராமனுக்கு நான் சொல்கிறேன், ஓடுகாலிகள்ன்றாரு. இங்கேருந்து போனவங்களாம் துரோகிகள், ஓடுகாலிகள் அவருடைய வார்த்தை. எடப்பாடி பக்கத்தில் 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் மதுரையில் ஒரு சகுனி இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்குது, பெரிய சகுனி. இது மாதிரி மொத்தமாக 4-5 சகுனிகள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த சகுனிகள் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார். ஒழிக்க போகிறீங்க. யாரையாவது ஒருத்தரை தடுத்து நிறுத்தினது உண்டா? வேண்டாம்ப்பா, போகாதீங்க இந்த கட்சியிலிருந்து. யாரையா ஓடுகாலி? காலில் விழுந்த உடனே அந்த அம்மா சின்னம்மா தெரியாமல் ஒரு தப்பாக பண்ணிச்சே, முதலமைச்சர் பண்ணிச்சு, அது ஓடுகாலியா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் ஓபிஎஸ் எங்கேயோ போயிருக்கட்டும், அவரை போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓபிஎஸ் இங்கிருந்து போனார், அவர் ஓடுகாலியா? அன்வர் ராஜா மாதிரி எம்பியாக இருந்து அம்மாவுக்கு க்ளோஸாக இருந்த அவர் ஓடுகாலியா? இல்லை அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தின இந்த புகழேந்தி ஓடுகாலியா? என்னால் 100 பேரை சொல்ல முடியும். உட்காந்துட்டு 100 பேருக்கு மேலே போயிடுச்சு. ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏகப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நேற்று மிஸ்டர் சிவி சண்முகம் கலந்துக்கல, முன்னாள் அமைச்சர். எப்பயுமே அவர் எதிர்த்து தான் பேசுவார், அவர் என்ன பேசுவார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவருக்கும் ஆவறதில் நேற்று கலந்துக்கல. முந்தா நேற்று மிஸ்டர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் கலந்துக்கல. யார் ஒத்துக்குவாங்க அவங்கள? சொந்த பையனுக்கு தப்பு செஞ்சுருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு நீ போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வச்சு கட்சியில் இருக்கவங்களாம் வெளியில் துரத்திட்டு அதாவது கடைசி நிலைமையில் 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த சகுனிகள் 5 பேரும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க. அவங்கள கூட யார் வராங்கன்னு தெரியாது. நாவடக்கம் வேணும் ஜெயராமன். யாரும் துரோகிகள் இல்லை. எல்லா விதத்திலையும் எல்லாரும் இந்த கட்சிக்கு உழைச்சவங்க. அங்கே போயிருக்கேன்னா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இந்த தலைவர் ஏற்றுக்கிறார், விஜய் என்கின்ற ஜோசப். ஆனால் நீங்கள் இந்த ஃபோட்டோ கூட போடுறதுக்கு தயங்குறீங்க. அப்புறம் எப்படி வேலுமணி கூட வருவார்? நான் தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் எப்படி சிவி சண்முகம் ஒத்து வருவார்? அங்கே இருக்கவங்க ஏன் இப்படி வெளியில் வராங்க? 5 பேர், இசகே சுப்பையா அவங்கன்னு எல்லாரும் வராங்க, திருமதி மரகதம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வராங்க. ஏன் வராங்க சார்? ஏன் வெறுத்து போய் வராங்க? சொல்லுங்க பார்ப்போம். கட்சியை தரைமட்டமாக்கி அழித்து அவர் செங்கோட்டையனோட தகராறு, அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு. ஆகவே அதிமுகவை முடித்து விட்டார்கள். முடிச்சுட்டு நான் விடுற மாதிரி இல்லை. இந்த வீரசுரையாவுக்காக இதே கோயம்புத்தூரில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னின்று எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துவேன். இதுக்கு வழி பிறக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை 4 வயசில் தப்பாக சொல்ல, தப்பு இருந்தால் தப்பு தான். அதையெல்லாம் குற்றம் சொல்லி பேசுகிற இந்த அரசு மீது குற்றம் சொல்லும் பொழுது பாலியல் வன்முகம் உலகமே சிரித்து காரி துப்பிச்ச பொள்ளாச்சியை அதில் நீ இல்லைன்னு தப்பிச்சுக்கிட்ட. சிபிஐ தான் கண்டுபிடிச்சது. அதை என்கொயரி பண்ண ஆஃபீஸர் என்ன பண்ணா? நியாயம் பண்ணி பேசிட்டு உட்காந்துருந்தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதையும் நீங்கள் தானே பண்ணீங்க. நியாயத்தை கண்டுபிடிச்சிங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு இந்த அரசு அந்த அரசே கண்டுபிடிச்சி சொன்னிச்சா? இல்லை, சிபிஐ தான் சொன்னிச்சு. ஃபினிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத்து சிபிஐ தான் கண்டுபிடிச்சி சொன்னிச்சு. 13 பேரை சொட்டது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. அதை எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா விசாரணை பண்ணி. இது அயோக்கியத்தனமாக சுட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து திமுகவும் ஒன்றுமே பண்ணல சார். அதனால தான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். இப்போ இருக்க முதல்வர் அது அவர் அழகு நடையில் சொன்னார். 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டுக்களவாளிகள்
120B கொலைடு கூட்டு கிளவாங்க உண்மை தானே. எந்த ஃபைலையும் திமுக எடுத்து பண்ணலையே, ஒன்றா கண்டுபிடிக்கலையே. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் எடப்பாடி பழனிசாமி நாசமாக போகிறதுக்கு காரணமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த பக்கம் கேபி முனுசாமி இந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க, தவறான வழியில் கொண்டு போய் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஒரே வழி தான் இருக்கு பழனிசாமி ஃப்ரெண்டுங்கிறதால சொல்கிறேன். நான் வேறு கட்சிக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓடுகாலிகள்னு சொன்னால் வேடிக்கை பார்க்க தயாராக இல்லை. ஒரு வேலை பண்ணு, எனக்கு கவலையே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், நீ அந்த பெரியவங்க இந்த சிவி சண்முகம், இந்த மிஸ்டர் தங்கமணி, இது மாதிரி முறைச்சீட்டெல்லாம் நிற்கிறாங்கல்ல லைனாக, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த இயக்கத்தை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு இன்னொரு தலைமையை நீ ஏற்படுத்து. இன்னொரு தலைமை வந்தால் அதிமுக காப்பாற்றப்படும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து இன்னும் ரொம்ப பேர் புத்தாலேயே கேட்பான், அவர் விட்டா வேறு ஆள் இருக்காங்களா, அவர் விட்டா வேறு யார் இந்த கட்சி நடத்த முடியும். ஏன்னா ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டு வந்தார் அவர், லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் இந்த கட்சியை நடத்துறதுக்கு. சசிகலா கால் போட்ட பிச்சை. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.